ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பிரின்சஸ் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கான கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் அந்த வீடியோட லாஸ்ட் எண்ட் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. ஸோ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து நான் இப்படி கட் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து பகுதியை வந்து அடித்து திருப்பிக்கலாம். ஸோ அதுக்காக ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த பீஸையுமே லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் சேர்த்து நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போது இதே மாதிரி ரெண்டு பீஸுமே நீங்கள் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கழுத்து வந்து நம்ம அடித்து திருப்புறப்ப எந்த சைடில் அடித்து திருப்புறோம் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி நீங்கள் அந்த ஆம்கோல் சைடு அடித்து திருப்புறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது பிகினிங்கில். ஸோ அதை கொஞ்சம் ரெண்டு பீஸுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மெயின் பீஸோட நல்ல பக்கத்து மேலே லைனிங் பீஸை இந்த மாதிரி வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து கழுத்து அடித்து திருப்பி விடுங்க. 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்து எப்பவும் போல் நம்ம கழுத்து எப்படி அடித்து திருப்போமோ அதே மாதிரி நீங்கள் தையல் போட்டு விடுங்க. எப்போவுமே நம்ம லைனிங் கிளாத்தை விட மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம தையலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபுட் டிஸ்டன்ஸ் கொடுத்து நீங்கள் தையல் போட்டு விட்டுக்கோங்க. ரெண்டு பீஸுமே சேர்த்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த கழுத்து அடித்து திருப்புறதை தான் முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக மற்றதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன சின்னதாக நாட்ச் கொடுத்ததுக்கப்புறமா அதை திருப்பி நீங்கள் சென்டரில் ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டு விட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே லைனிங்கை உள்பக்கம் திருப்பிட்டு அகெயின் ஒரு சிங்கிள் ஃபுட் அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து மறுபடியும் நெக்லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரின்சஸ் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் கட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் கட்டிங் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதோட ஃபிட்டிங் வந்து பக்காவே கிடச்சிரும். ஸோ கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளாத் வந்து எக்ஸஸாக கொடுத்து கட் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் சுற்றளவு பத்தாமல் போயிடக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்லைன் வந்து அடித்து திருப்பினதுக்கப்புறமா லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றி வர தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் ஃபேப்ரிக் கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரியே இன்னொரு பீஸ்லேயும் நான் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் கிளாத் ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கையோடு கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது நெக்லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த சைடு கொடுக்க வேண்டிய அட்டாச் பண்ண வேண்டிய பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோட உள்பக்கமாகவே வச்சு நீங்கள் வந்து தையல் போட்டு விடுங்க. இதில் வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறது எதுவுமே கிடையாது. அதனால் லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட உள்பக்கமாகவே வச்சு நீங்கள் தையல் மட்டும் சுற்றி போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, வீடியோவை கவனமாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த மாதிரி லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக்கோட உள்பக்கம் லைனிங்கை சேர்த்து வச்சு சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு பீஸுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பீஸுமே நீங்கள் ரெண்டுமே இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துட்டு உள்பக்கம் வந்து தையல் போடுங்க லைனிங் கிளாத்தை வச்சு. ஸோ ரெண்டும் மாறிடக்கூடாது, ரெண்டும் ஒரே சைடு வந்துடக்கூடாது. அதனால் ரெண்டு பீஸாக எடுத்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் பீஸ் ரெண்டையுமே எடுத்து வச்சு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் எல்லாமே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக பிகினிங்கில் ஸ்டிச் பண்ணுறப்ப மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்லேயே நீங்கள் தையல் போடுறப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் தையல் வந்து கரெக்டாக நீட்டாக வரும். ரொம்பவே நான் ரெண்டு கிளாத்லேயுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சைடு வந்து நம்ம அந்த கிளாத்தில் அடிப்போம், அதாவது சைடு பீஸில் வந்து தையல் விழும், இன்னொரு சைடில் வந்து அந்த சென்டர் பீஸில் தையல் விழும். ஸோ அதனால் ரெண்டு இதுலேயுமே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களுமே இந்த மாதிரி உள் பக்கத்தில் ரெண்டு பீஸ்லேயுமே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கரெக்டாக தான் அந்த பீஸ் ரெண்டும் எடுத்துருக்கோமா அப்படின்றத வச்சு பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஆம்கோல் சைடில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பீஸை நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆம்கோல் சைடில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு பீஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப
கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சைடு பீஸ் வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, அந்த சென்டர் பீஸ் வந்து கீழே இருக்கணும், சைடு பீஸ் வந்து உங்களுக்கு மேல் பக்கம் கையில் நீங்கள் அந்த கிளாத் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன் மேலேயே நீங்கள் தையல் போட்டு விட்டுக்கோங்க. தையல் போட அந்த சென்டரில் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு தையல் போடுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் அந்த ஜாயிண்ட் மட்டும் கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு அவ்வளோவா எந்த கஷ்டமும் இருக்காது. 2 தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ நான் சென்டரில் வந்து டாப் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். டாப் ஸ்டிச் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த பள்ளத்தில் தையல் விழுகிற மாதிரி பாருங்கள். 2 பீஸ்க்கும் நடுவில் பள்ளத்தில் தையல் விழுகிற மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கம் நான் தையல் போட்டுட்ருக்கேன். 2 பீஸ் அடிக்கிறப்பவும் அந்த சைடு பீஸ் வந்து மேலே என் கையில் தான் நான் பிடிச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நடுவில் அந்த கப் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் அந்த சைடு பீஸ் வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. நடுவில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்காது, கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கும் ரொம்ப. ஸோ கிளாத் வந்து எக்ஸஸாக வரும், அதை நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பீஸ் வந்து கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கம் அடிச்சுக்கோங்க, இன்னொரு பீஸ் வந்து ஆம்கோல் சைடில் இருந்து கீழ்ப்பக்கம் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, சொல்கிற ஸ்டெப் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பேக் பார்ட்டில் பட்டி டாட் எல்லாமே போட்டு எடுத்து வச்சுருக்கேன், ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நாம் இப்போ ரெடி பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டோடு சேர்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணலாம். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டில் கீழே பட்டி மடித்து தைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம பேக் பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக கிளாத்தை வந்து மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பட்டி மடித்து தைச்சிட்டிங்க அப்படின்னா பேக் பார்ட்டோட நம்ம அட்டாச் பண்ணும்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அப் அண்ட் டவுன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஷோல்டரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் கீழே பட்டி மடித்து தைச்சிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பட்டி மடித்து தைக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணி லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீழே வந்து பட்டி மடித்து தைச்சிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி லைன் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து பட்டி மடித்து தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் லைன் பண்ணியிருக்கிறேன், அந்த லைன் மேலேயே ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு பட்டி மடித்து தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே ஸ்டெப் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கிளாத் வந்து ரொம்ப பிசிறு வரக்கூடிய கிளாத் இது. ரொம்ப எத்தனை வாட்டி நம்ம கட் பண்ணி விட்டாலும் நூல் வந்து பிரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கிளாத் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ நம்ம நீட்டாக நூல் வராமல் பார்த்து அடிக்கணும் அப்படின்னாலும் அகைன் அண்ட் அகைன் அது பிரிஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை ஒன்றும் நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. ஸோ பட்டியெல்லாம் மடித்து தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டாட் ஒன்று நம்ம நார்மல் ப்ளவுஸ்லலாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் அந்த பட்டன் பீஸ் சைடு அடிக்கக்கூடிய அந்த டாட் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அந்த டாட் வந்து எப்படி நீங்கள் பிடிக்கணும்னா, அந்த ஷார்ப் பாயிண்ட் வருதில்ல, அந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த ஷார்ப் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2ஆக மடித்து அதை அப்படியே வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். அதோட ஹைட் வந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணி நான் டாட் பிடிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டாட் வந்து செகண்ட் டாட் பிடிக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கப் ஷேப் வந்து ரொம்பவே நீட்டாக காட்டும். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிக்கிறப்ப அந்த ஷேப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டாட் வந்து 2 சைட்லேயுமே நான் பிடிச்சதுக்கப்புறமா இப்போ பட்டன் பீஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பட்டன் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2ஆக மடித்து நல்ல பக்கம் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதை உள் பக்கமாக திருப்பி தையல் போடுவோம். இது எப்பவும் போல் நம்ம தைக்கிற மாதிரி தான். ஆல்ரெடி நிறைய வாட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஹூக் பட்டி எப்போவுமே உள்பக்கம் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவோம், ரைட் சைடில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் உள்பக்கமாக திருப்பி ஃபஸ்ட்டு சென்டராக ஒரு ஸ்டிச் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது மூவ் ஆகாமல் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப வி ஷேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். முடிச்சதுக்கப்புறமா வி ஷேப் வந்து அடித்து விட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து 5 தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப
நீங்கள் 6 ஹூக் கூட கொடுத்துக்கலாம். அது உங்களோட கம்ஃபர்டபுளை பொறுத்து தான். உங்களுக்கு எத்தனை ஹூக் வந்து தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். 5, 6 எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், விப்பட்டி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், நல்லா பர்ஃபெக்டாக ஒரு பிரின்சஸ் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளஸ் சைஸில் உள்ளவங்களும் இந்த மாதிரி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.